ஒரு விஷயம் லைட்டா நரக்கேட்டி மேதானே நல்லா இருக்கும். சரிங்க சார், நெல்லிக்காய் விட்டுருங்க. அருகம்புல்லு சாப்பிடுங்க. அதான் ராஜ வைத்தியம் சார். ராஜ வைத்தியம் அது. வைத்தியரா? இல்ல சார். 1000 பேரை பார்த்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. சண்டை வரப்ப கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பேசுங்க, குழந்தை முன்னாடி எல்லாம் பேசுங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க சார். ஆனா அப்படி சொன்னா இதெல்லாம் ட்ரெண்ட், இப்படிதான் நாங்க பேசுவோம். போடா ஏய் போடா போடா போடான்னு திட்டுங்க. ஆனா ஏன் புள்ள முன்னால திட்டுறீங்கன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தானே. அது ஏன் பூமர் நினைக்கிறீங்க சார்? அது வேற வாயி, இது நார வாயி. அண்ணன் புடிச்சிருவேன் இதெல்லாம் கரெக்டா. மாமியார் முன்னால நீங்க பேசியிருக்கீங்க, ஊத்தப்பட்டிருப்பாங்க. அத அவர் எங்க அம்மா சொன்னுச்சுன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்போ என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை இல்ல. பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? நீ யாருடா? சொல்றாங்க. வீட்டுக்கு வரும்போது தண்ணி கேட்போம். 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இது வரைக்கும் தண்ணியே கொடுத்தது இல்லை வீட்டுக்கு வந்து. எங்க அம்மா எங்க அப்பா வரும்போது தருவாங்க. சோ எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு, குடும்பம். இதெல்லாம் பழசு, பூமர் தனமா பண்ணாங்க. லிஸ்ட் சொல்லு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அது நான் தான் பண்றேன். ஸ்கூலுக்கு கொண்டு வர்றதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். இப்ப பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போக்குவரத்தெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஓகே, இதெல்லாம் உங்க அம்மா பண்ணாங்களா? நங்கூரத்தை ஏன் மாஸ்டர் இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. லெஃப்ட்ல பாருங்க. பிரிச்சிரும். நான் பிள்ளைக்காக பாப்பனா இவங்களுக்காக பாப்பனா? சார் நானும் ஒரு குழந்தை தானே. என்ன எங்க அம்மா குழந்தை மாதிரி தானே பார்த்தாங்க, என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். காலைல டீ கொடுத்து இதெல்லாம் நீங்க நினைச்சது, ஆசைப்பட்டது. ஆனா என்ன நடந்தது சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இல்ல சார், அதெல்லாம் எதுவுமே நடக்கல சார். சாம்பிராணி இல்ல சார். ஈரத்தல இல்ல சார். காலையில காஃபி சார் நான் காபி போட்டு தரேன் சார். ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாதா? அப்படி இல்ல சார், வெளியே போனா கோல்டு பிடிச்சிக்கும், ஃபீவர் வரும், எதனா இருக்கும். அதுக்காக வெளியெல்லாம் சும்மாடி வாக்கிங் போயிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். 6 மணி ஆட்டமா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? வெளிய போறது ஒண்ணா சார்? நீங்க வெளியே போறதுன்னு சொல்றத அவர் உண்மையாவே அப்படி புரிஞ்சுக்கிறாரு போல இருக்குமா, வெளியில போறது அப்படின்னு. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. அதுதான் என்ன நல்லா வச்சுக்கிறதோட அடையாளம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது பழக்கமே இல்லையா சார்? இது நல்லா வச்சுக்கிறதா? இப்போ உங்க மனைவி சொல்றாங்க எனக்கு சமைச்சு பழக்கமே இல்லை, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் பழக்கமே இல்லைன்னு உங்க மனைவி சொன்னா இதை அதே மாதிரி சிரிச்சுட்டே நீங்க கடந்து போயிட முடியுமா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதுதான் சார் நான் அனுப்புறேன்ல சார் எல்லாமே. நீங்க எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் வாங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்கன்னு. நிம்பல் மேலே நாம் கோவமா இருக்கான், நிம்பலுக்கு புரியலே. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது சொல்றோம். குண்டா இருக்க நீ எக்ஸசைஸ் பண்ணு. அப்புறம் அந்த நைட்ல அது என்னது சார், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதை குடிச்சிட்டு தான் நீ படுக்கணும். அப்பதான் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க சொல்லிருக்கீங்கன்னா, ஃபாலோ பண்றீங்கன்னா, அந்த டாக்டர் பேர் கூட உங்களுக்கு தெரியல. அப்ப நோக்கத்துக்கு பண்ணிருக்கீங்க. அம்மா இவர் பூமர் இல்ல, இவர் ரூமர். இதான் அந்த பூமரு. தள்ளு பூமர்லாம் என்னை தான் திருந்த போறீங்களா? எஃபெக்ட் கிடையாது சார். சித்தானா என்ன, ஆயுர்வேதிக்னா என்ன, முதல்ல அதை நீங்க ரெண்டுமே ஒண்ணுதான் சார். ரெண்டுமே ஒண்ணுதான் சார். ஆயுர்வேதிக்னா என்ன, முதல்ல அதை நீங்க ரெண்டுமே ஒண்ணுதான் சார். ரெண்டுமே ஒண்ணுதான் சார். ரெண்டுமே ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகி ஒண்ணு சோலி முடிஞ்சு. இவர் பேச்ச நம்பி நீ பச்சை தண்ணி கூட குடிக்காது. இப்ப உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. பாவக்காலாம் எவ்வளவு சார் வாங்கிட்டு செய்வாங்க? ஏதோ ஒரு 1/2 kg இல்ல 1/4 kg, 1 கிலோ வாங்கிட்டு செஞ்சு வை. அதை வலிக்கட்ட ஒரே நாள்ல. நான் நம்பர் 1 டுபாகூர்னா என்னடா? கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா? அதுக்கு பேர் தான் டுபாகூர். அதை நீங்க செய்யறீங்க, அதுவே முதல்ல அதிகாரப்பூர்வமானதான்னு தெரியல. அந்த பாவக்கால எவ்வளவு இது இருக்கு, எது இருக்கு பீன்ஸ் 5 பார்க்கணும்னு சொன்னா அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன்.